நமச்சிவாய. இப்போ மதுரை தொடரில் வந்து பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் அப்படின்னு ஒரு திருவிளையாடல். இதான் வந்து மாணிக்க வாசகரை வந்து முதலமைச்சர் பதவின்ற அந்த கட்டுக்குள்ளிருந்து விடுவிச்சு முழு அடியாராக வந்து விடுவிக்க இறைவன் வந்து நேரடியாக விடுவித்த திருவிளையாடல் தான் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல். நேற்றைய பதிவில் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நரியை பரியாக்கிய திருவிளையாடல். அதாவது நரியை கொண்டு வந்து, அதாவது காட்டில் திரிஞ்சுக்கிட்டு இருந்த நரிகளை பரியாக மாற்றி கொண்டு வந்து குதிரைக்காரனாக இறைவனே நேரில் வந்து பாண்டி நாட்டு மன்னனும் ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு. போன உடனே இந்த நரிகள்லாம் என்ன ஆகுதுன்னா, மீண்டும் அதாவது பரியாக இருந்த நரிகள் மீண்டும் நரியாக மாறி அந்த படையில இருந்து ஏற்கனவே படையில இந்த குதிரைகளை எல்லாத்தையும் கடிச்சிட்டு போயிடுது. அப்போ மன்னன் வந்து நீ அப்படி வந்து ஒரு கண்கட்டி வித்த மாதிரி வந்து நம்மளை ஏமாற்றி நரியை கொண்டு வந்து குதிரை மாதிரி நம்மளுடைய போர் படையில வந்து சேர்த்துட்டு போயிட்டான். அவர் வந்து ஏற்கனவே நம்ம போர் படையில் இருந்த குதிரைகளை எல்லாம் கடித்து விட்டு இந்த மதுரை என்பதையே ஒவ்வொன்றும் ஓலம் விட்டு எல்லாம் ஓடி போயிடுச்சு. அப்போ எப்படி ஒரு மாயத்தனமான ஒரு வேலையை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு காரணமாக இருந்த மாணிக்க வாசகர் மேலே மன்னனுக்கு கடும் கோபம் வந்து அவரை என்ன பண்ணிடுறாங்கன்னா, கொண்டு போய் வைகை ஆற்றுல 2 கை 2 காலையும் அகட்டி சுடு மண்ணில் படுக்க வச்சு நெற்றியில் தலைமேல் ஒரு கல், இந்த கையிலையும் கல், கால் 2லையும் கல் வச்சு அந்த மண்ணு மேலே அந்த வைகை ஆற்று நடுவில் தண்ணி இல்லாத வைகை ஆற்றுல அந்த மணல் மேலே படுக்க வச்சுடுறாங்க வெயில். அப்போ இந்த தண்டனையை ஏற்கும்போது, சாமி நீதானே வந்த, நீதானே செஞ்ச, இதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்னு சொல்லி மாணிக்கவாசகர் வருந்த சாமி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வைகையில் பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்திக்கிறார். வெள்ளம் வந்தால் என்ன பண்ண முடியும்? அப்படி படுக்க வைக்க முடியாதுல்ல. உடனே மாணிக்கவாசகரை தூக்கிட்டு வந்து திருப்பி உட்கார வச்சுறாங்க, ஜெயிலில் உட்கார வச்சுறாங்க. வைகை ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. விட்டா அந்த வெள்ளம் அந்த கரையை தாண்டி உள்ளே வந்து இந்த மதுரையவே அழிச்சு விடும் போல அந்த வெள்ளப்பெருக்கு இருக்கவோ, மன்னன்ட்டு இந்த தகவல் சொன்னோடனே ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அந்த வைகை கரையோட இருக்க எல்லையை ஒவ்வொரு பகுதியாக பிரித்து கொடுத்து, அந்த பிரித்து கொடுத்த பகுதியிலெல்லாம் மண்ணை போட்டு அந்த கரையை வந்து நல்ல மேடாக்கி விட வேண்டிய பொறுப்பு வந்து ஒவ்வொரு குடிமக்கள், மதுரையில் வாழ்கிற ஒவ்வொரு குடிமக்களுடைய கடமையாக மன்னன் அறிவித்து விடுகிறார். அப்போ ஒவ்வொருத்தங்களும் அந்த வேலையை செய்யும்போது அந்த மதுரையில் யாருமே இல்லாத அனாதையாக இருக்கக்கூடிய வந்தி என்ற ஒரு கிழவிக்கு அது போய் அந்த கரையை அடைக்கிறதுக்கு மண்ணை சுமந்து போறதெல்லாம் அதனால் முடியாது. அப்போ அதனுடைய அந்த மாதிரி வேலை செய்ய முடியாதவங்களுக்காக கூலிக்காரர்களை ஏற்பாடு பண்ணி அந்த கூலிக்காரங்க வந்து அவங்க சார்பில் போய் அந்த வைகையுடைய கரையை உயர்த்துறாங்க. அப்படி உயர்த்தும் போது இந்த கிழவிக்கு யாரும் இல்லைங்கும் போது சாமியே கூலிக்கார மாதிரி அந்த கூடை மம்பட்டியோட வந்து ஆடி பாடி அந்த கிளவிட்டு வந்து, என்ன உன் கரையை அடைக்க ஆள் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நீ அடைச்சி கொடு அப்படின்றப்போ நான் அடைச்சி தர்றேன், அதுக்கு என்ன கூலி தருவேன், நான் கூலி கொடுக்கலன்ற ஒன்றும் இல்லை, புட்டு சுடுறேன், இந்த புட்டில் உதிர்ற புட்டெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற. சரி அப்படின்ட்டு எல்லாம் வேலை செஞ்சுட்டு கூலி வாங்குவாங்க. ஆனால் சாமி என்ன செய்கிறாரு, முதல்ல நான் கூலியை வாங்கிட்டு போய் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த கிளவி பக்கத்துலேயே நீ புட்டை சுடுன்ட்டு உட்காந்துக்கிறாரு. அது சுட சுட ஒரு கொலா கூட அப்படியே நேரடியாக கொலா புட்டா நிற்காம அவ்வளவும் உதிருது. அதாவது அங்கே உதிர்றது என்னன்னா, அந்த பாட்டியினுடைய பிறவிகளில் இருக்கின்றக்கூடிய கர்மாக்கள் வினைகள் எல்லாத்தையும் உதிர வைத்து அந்த பிட்டு போன அந்த கர்மாக்களை எல்லாம் இறைவனே உண்டு விட்டு, அதுக்கப்புறம் வயிறு நம்ப சாப்பிட்டு நான் போய் கரையை அடைச்சிட்றேன்னு சொல்லிட்டு போய் அந்த கரையில் அடைச்சிக்கிட்டு இருக்கவங்க கூட போய் அவங்களுடைய ஆடி பாடி அவங்களையும் வேலை செய்ய விடாமல் இவர் கோமாளித்தனம்லாம் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இவர் அடைக்க வேண்டிய கரைகிட்டே கம்முன்னு படுத்து தூங்கிடுறாரு. அப்ப இதை எல்லாரும் கரையை அடைச்சிட்டாங்களான்னு பார்வையிடுறதுக்கு மன்னன் வந்து யானை மேலே வர்றாரு. யானை மேலே வந்து பார்க்கும்போது அந்த கரை மட்டும் அடையாமல் இருக்கு. யார் இந்த கரையை அடையிறது? வந்தி கிளவியோட பாரு, யார் இவன் தூங்கிட்டு இருக்கான், இவன் தான் அடைக்க வரேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்படியா, அப்போ கூலியும் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டு இங்கே வந்து வேலையும் பார்க்காம தூங்குறானான்னு சொல்லிட்டு மன்னன் யானையை விட்டு இறங்கி தங்க பிரம்பு, இன்னைக்கு அந்த நிகழ்வு நடக்கும், தங்க பிரம்புல வந்து அந்த கூலிக்காரை முதுகில் ஓங்கி ஒரு அடி அடிப்பாங்க. அந்த அடி அடித்த உடனே
இந்த அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் உடலிலும் அந்த அடி விழும். அப்போ மன்னனுக்கே அந்த அடி விழுகும் போது ஐயோ அப்படின்னு ஒருத்தர் ஓங்கி அடிச்சு நம்ம முதல்ல மன்னன் மட்டும்தான் வலிக்குதுன்னு பார்த்தா கூட வந்திருக்கு அவ்வளோ பேருக்கு வலிக்கு, யானை முதற்கொண்டு நாடுது. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த எனக்கு விழுந்த அடி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் விழுதுன்னா வந்திருப்பது யார் என்று தெரிந்த உடனே சாமி காலில் விழுகிறாரு, மன்னன் காலில் விழுகிறார். விழுந்து வணங்கினோடனே இந்த மாணிக்க வாசகர் மேலே எந்த தப்பும் இல்லை, அவனை ஆட்கொள்வதற்காகத்தான் நாம் இவ்வளவு திருவிளையாடல் புரிந்து வந்தோம். அதனால் இவனை இனி நீ முதலமைச்சர்னு சொல்லி உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, உன்னை விடுவி, அவன் அடியாராக அவன் எங்கு விரும்புகிறானோ எல்லா தலங்களுக்கும் போயிட்டு வரட்டும், உன்னுடைய முதலமைச்சருங்கிற அந்த சின்ன கட்டிலிருந்து அவனை விடுவிச்சுன்னு சொல்லி மாணிக்க வாசகருக்கு அருளிய விழா தான் இந்த பிட்டுக்கு மண் சுமக்கிற விழா. இந்த பிட்டுக்கு மண் சுமக்கிற விழாவை நீங்கள் அனுபவிக்க போகணும்னா முதல் நாள் நடக்கிற நரியை பரியாக்கும் திருவிளையாடல் அன்னைக்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் வெளியே யாருக்கும் தெரியாது, கோயிலில் ரெகுலராக போகிறவங்களுக்கு மட்டும் தெரியக்கூடிய சில தகவல்களையும் நான் சொல்கிறேன். நரியை பரியாக்கும் திருவிளையாடல் முடிஞ்சோடனே சாமி வெளியில் தங்க குதிரையில் வெளியில் போயிட்டு வருவார். கோயிலுக்குள் நுழையும் போதே நம்மளும் உள்ளே வந்துட்டோம்னா மறுநாள் காலையில் பிட்டுக்கு மண் சுமக்க சாமி வெளியில் கிளம்பி போவார். அப்படி கிளம்பி போகிறனால மறுநாள் நடக்க வேண்டிய திருப்பள்ளி எழுச்சி அர்த்தஜாமு வரைக்கும் என்னென்ன பூஜைகள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே அன்று இரவோடு இரவாக நடத்தி விடுவாங்க கோயில். அதனால இந்த நரிய பரியாக்கின திருவிளையாடல் முடிஞ்ச உடனே அன்று இரவு பள்ளியற பூஜையில் சாமியை வச்சு கதவை அடைச்ச உடனே திருப்பி கதவை திறந்து சாமியை வெளியெடுத்துட்டு திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லி நம்ம சொக்கநாதருக்கு மீனாட்சிக்கும் திருப்பி காலையில் கிடக்கிற திருப்பள்ளி எழுச்சியில் நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சு தீபாராதனை காமிச்ச உடனே அடுத்த உச்சி காலத்துக்கு என்ன அபிஷேகமோ அதெல்லாம் நடக்கும், அடுத்து சாயரட்சிக்கு என்ன அபிஷேகம் நடக்குமோ அதெல்லாம் நடக்கும். அந்த சமயத்தில் வெளியில் இருந்து மக்கள் யாரையும் கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. அப்போ இந்த சாயங்காலமே சாமி கூட உள்ளே தங்கிட்டோம்னா எப்பயுமே நம்ம கோயில் பக்கத்தில் போய் சாமி பக்கத்தில் போய் இந்த அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த நரியை பரியாக்கும் திருவிளையாடல் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அங்கேயே உட்கார்ந்துருந்து இரவு நம்ம மட்டும்தான், யாரும் பூசை உள்ள வர போகிறாங்க, இருக்கிறவங்க வெளியில் போய் விடுவாங்க. ஆனால் வெளியிலேருந்து யாரையும் உள்ள கோயில் நிர்வாகம் அனுமதிக்காது. இரவு 1 மணி ஆகும் அந்த மறுநாள் பூஜையை முடிக்கிறதுக்கு. அது எல்லாம் முடிச்சுட்டு சாமி மேலே சந்தன காப்பை முழுசாக போட்டு மூடி சாமியோட கருவறை அடைச்சிடுவாங்க. ஏன்னா சொக்கநாத பெருமான் மறுநாள் காலையில் பிட்டுக்கு மண் சுமக்க 5-5:30 கோயிலை விட்டு வெளியே வந்துடுவார். வெளியில் வந்தார்னா அந்த அழகை பார்க்கணும். தலையில் ஒரு தங்க கூடை, கை இப்படி பிடிச்ச மாதிரி இருக்கும், தோலில் பார்த்திங்கன்னா ஒரு தங்க மம்பட்டி, அந்த கூடையில் உண்மையிலேயே மண் போட்டிருப்பாங்க. அந்த மண்ணோட தான் அவர் அந்த காலத்தில் சாமி இந்த திருவிளையாடல் புரிந்த காலத்தில் எப்போ தெருவில் வந்தாரோ அந்த தெருவில் வழியாக தான் சாமி போவார். ரொம்ப எளிமையாக யாருனாலும் பக்கத்தில் போய் தொடுற மாதிரி சாமியை அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 5-10 கிலோமீட்டர் போவார். ஆரப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய புட்டுத்தோப்புன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியா வரைக்கும் சாமி அப்படி தான் போவார். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இரு பக்கமும் அந்த வழியில் சின்ன சின்ன சந்தாக தான் இருக்கும். அந்த சந்து வழி எல்லாத்துலேயும் அந்த ஊரில் அந்த தெருவில் இருக்க மக்கள் எல்லாம் அவங்க வீட்டில் புட்டு செஞ்சு வச்சு சாமிக்கு படைச்சி வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் புட்டு கொடுத்துட்டே வருவாங்க. இப்படியே சாமி அந்த வழியாகவே பேச்சியம்மன் படித்துறை, இந்த பேச்சியம்மன் படித்துறைங்கிறத பற்றி தனியாக ஒரு பதிவு நான் போடுறேன். இந்த பேச்சியம்மன்னா யார் அப்படின்னா, அதாவது காரைக்கால் அம்மையாருக்கும் மதுரைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது இந்த பேச்சியம்மன் படித்துறையை பற்றி தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு இடம் இருக்குது. அந்த வழியெல்லாம் போய் அந்த கோயிலில் இருக்க சாமிகளுக்கு எல்லாமே இவர் காட்சி கொடுத்துட்டு பிட்டுத்தோப்புக்கு போயிடுவார். பிட்டுத்தோப்புக்கு போன உடனே அங்கே ஐயர் உடம்பெல்லாம் சேறு பூசி அவர் மம்பட்டியோட இதே மாதிரி படுத்து தூங்குற மாதிரி நிகழ்வு நடக்கும். இந்த ராஜாவாக முத நாள் யார் சொன்ன ராஜா வர்றாருன்னு திருப்பரங்குன்றத்துலேருந்து முருகன் ராஜாவாக வர்றார். அதே மாதிரி ராஜாவாக ஒரு ஐயர் ராஜாவாக வருவார். இங்கேயும் திருப்பரங்குன்றத்துலேருந்து முருகன் வருவார், ராஜாவாக வருவார். யானை மேலே அவர் உட்காந்து இறங்கி இவர் தூங்குற மாதிரி தூங்குவார். அவர் கீழே இறங்கி அடிப்பார். அடித்ததுக்கப்புறம் அந்த மேலே போட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் மாறி மீண்டும் சொக்கநாதராக இருந்து
அன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் ஒரு 7-8 மணி வரைக்குமே சாமி வந்து அந்த பிட்டுத்தோப்பில் தான் இருப்பார். அதாவது கூலிக்காரனாக வந்து இறைவனாக காட்சி கொடுக்கிறது. இதில் காலையில் பார்க்குற மாணிக்க வாசகர் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக தலையில் கிரீடம் காதில் தோடுகீடெல்லாம் போட்டு ஒரு மந்திரியாக நீங்கள் மாணிக்க வாசகரை அன்று பார்க்க முடியும். அதே சாயங்காலம் அவர் அடியாராக கையில் திருவாசகத்தோடு நிற்கக்கூடிய ஒரு அடியாராக நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இந்த பிட்டுக்கு மண் சுமப்பது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கும் மண்ணை தன் தலை மீது சுமந்து மண்ணிலிருந்து வரக்கூடிய தேவைகளை எல்லாம் நம்மை கொடுத்து நமக்குரிய கர்மாவை எல்லாம் பிட்டு அதை எடுத்துவிட்டு அதை தானே உண்டு உனக்கு முக்தி அளிப்பது இறைவன் ஒருவனே என்ற மெய்ப்பாட்டை அழகாக சொல்லக்கூடிய ஒரு திருவிழா தான் இந்த பிட்டுக்கு மண் சுமக்கும் திருவிழா. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க.